இதோ வருகின்றோம் உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம் உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. இதயத்தை எடுத்துவிடு எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. கல்லான இதயத்தை எடுத்துவிடு எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மையே நாங்கள் மறக்கவிடு எம்மையை நாங்கள் மறக்கவிடு. கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்கவிடு. இறைவா இதோ வருகின்றோம் உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம் உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. பலியன உணவை தருகின்றோம் நீதம் பசித்தோர்க்கு உணவிட மறக்கின்றோம். பலியன உணவை தருகின்றோம் நீதம் பசித்தோர்க்கு உணவிட மறக்கின்றோம். கடமை முடிந்தன நினைக்கின்றோம் கடமை முடிந்தன நினைக்கின்றோம். எங்கள் கண்களை கொஞ்சம் திறந்துவிடு. இறைவா இதோ வருகின்றோம் உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம் உம் திரு உள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் இறைவனுடைய பேரன்பையும் அவருடைய இரக்கத்தையும் நாம் நிரம்ப பெற்று வாழ வேண்டும் என்கிற அழைப்பினை இந்த நாளினுடைய இறை வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. ஆண்டவர் தருகிற அன்பான அழைப்பை உணர்வோம், அவர் வழிகளில் செல்வோம், அவருடைய பேரன்பை நாம் இந்த பலியில் உணர்வோம். இந்த திருப்பலியில் நம்முடைய பங்கு மக்கள் அனைவருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாக சிறப்பாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் இறைவனாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வெளிக்கு உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உமை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, இயேசு புல்லினால் என்னைத் தெளிப்பி, நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவீர். தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, இயேசு புல்லினால் என்னைத் தெளிப்பி, நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவி சாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டமளிக்க திருவுளம் கொண்டீரே. அகவொளியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை கண்டு மகிழ வேண்டுமென்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறை மக்களுக்கு தந்தையாகிய ஆபிராம் அழைக்கப்பெறுதல். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு
நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்குச் செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன். உனக்கு ஆசி வழங்குவேன். உன் பெயரை நான் சிறப்பு செய்வேன். நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன். உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டுச் சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 33. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். நாம் ஆண்டவரையே நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. இரண்டாம் வாசகம். இறைவன் நம்மை அழைத்து நம் மீது ஒளி வீசுகிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 8 முதல் 10 வரை. அன்புக்குரியவரே, கடவுளின் வல்லமைக்கு ஏற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய நமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகின் தோன்றியதன் மூலம் இப்பொழுது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அளித்து அழியா வாழ்வை
நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயின் தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஒளிரும் மேகத்தினின்று தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தறிவரே, இவருக்கு செவிசாயுங்கள். ஆயின் தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 17 இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. 6 நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகங்குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய ஞான தந்தை தூய சவேரியாருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தவக்காலத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய அன்பையும் அருளையும் ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கான ஒரு சிறப்பான காலமாக இந்த வழிபாட்டு காலத்தை நாம் நினைத்து பார்க்கிறோம். இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கப்படுகிற இறை வார்த்தைகள் அத்தனையும் நம்முடைய ஜெப வாழ்வு, தவ வாழ்வு,
தர்ம செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்த அறிவிப்பினை பல்வேறு நிலைகளில் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன என்பதனை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம். இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதி வழியாக நாம் இறைவார்த்தையை தியானிக்க அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, கடந்த வாரத்திலே நாம் தியானிக்கிற போது இயேசு ஒரு மலைக்கு சென்று அலகையினால் சோதிக்கப்படுகிற காட்சிகளை நாம் தியானித்திருந்தோம். இன்றைக்கு நற்செய்தி பகுதி இயேசு தன்னுடைய சீடர்கள் மத்தியிலே ஒரு மலையில், தாபோர் மலையில் உருமாறினார் என்கிற தோற்றம் மாறினார் என்கிற ஒரு செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளினுடைய வாசகங்கள் அனைத்தும் ஒரே ஒரு செய்தியை, தவக்காலத்தின் செய்தியாக நமக்கு தருவதை நாம் தியானிக்க முடியும். தவக்காலத்தில் கொடுக்கப்படுகிற பலவிதமான சிந்தனைகளில் ஒரே ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் புறப்படு என்பதுதான். அன்பார்ந்தவர்களே, புறப்படு என்பது தவக்காலத்தின் அடிப்படையிலான ஒரு வார்த்தை, அழைப்பு என்று நாம் நினைக்கலாம். புறப்படுதல் என்று சொன்னால் எங்கிருந்து புறப்படுதல் என்று நாம் நினைத்து பார்க்கலாம். தங்குதலில் இருந்து நாம் புறப்பட வேண்டியிருக்கிறது. அதைத்தான் விவிலியம் இன்றைக்கு நமக்கு அழைப்பாக சொல்லுகிறது. எங்கே நாம் தங்கிட விரும்புகிறோம், எங்கே மனிதர்கள் எப்போதும் தங்கியிருக்க ஆசைப்படுகிறார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், எங்கே சொகுசாக இருக்கிறதோ, சுகமாக இருக்கிறதோ, எது நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருமோ அங்கேயே தங்கியிருக்க நாம் விரும்புகிறோம். அங்கிருந்து புறப்படுவதற்கு நம்முடைய மனம் விரும்புவதில்லை. நம்முடைய புத்தி அங்கேயே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு படம் பார்க்கிறோம். அந்த படத்தை பார்த்தவுடனே நம்முடைய மனம் அதிலேயே தங்கி இருக்கிறது. சில காட்சிகளை பார்க்கிறோம், சில பாடலை பார்க்கிறோம். அதிலே நமக்கு ஒரு இன்பம் இருக்கிறது, ஒரு சுகம் இருக்கிறது. அதில் ஒரு சுவை இருப்பதனால் மனம் அதை தேடுகிறது, அதிலேயே தங்கி இருப்பதற்கு விரும்புகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு பொருளை எடுத்துக்கொள்வோம். ஒரு பாகற்காயை எடுத்துக்கொள்வோம். பாகற்காயை வாயில் போட்ட உடனே கசப்பாக இருக்கிறது என்று உடனே துப்பி விடுகிறோம். அதை ஒரு கசப்பான பொருளை அல்லது கசப்பான ஒரு கசாயத்தை நமக்கு குடிக்க கொடுத்தால், அது மருந்துக்காக என்று சொல்கிற போது சுவைத்து சுவைத்து குடிப்பதில்லை, மாறாக உடனடியாக அதை விழுங்கி விடுகிறோம். அதே போல ஒரு தேன் அல்லது தேன் கலந்த ஒரு இனிமையான ஒரு பொருள் என்று சொன்னால் நாம் சுவைத்து உண்ண விரும்புகிறோம். ஏனென்றால் அதில் நம்முடைய மனம் கொஞ்சம் தங்கி இருக்க விரும்புகிறது, நம்முடைய நாவு அதில் கொஞ்சம் தங்கி இருப்பதற்காக ஆசைப்படுகிறது. ஆகவே நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கை தங்குதல் என்பது உணவிலும் உறவிலும் இன்பத்திலும் தந்தையினுடைய வீட்டிலும் இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைய முதல் வாசகத்தில் ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிற போது என்ன சொல்லி அழைக்கிறார்? நீ உன்னுடைய நாட்டிலிருந்து வா, நீ உன்னுடைய இனத்திலிருந்து வெளியே வா, நீ உன்னுடைய உறவிலிருந்து, உன்னுடைய உற்றார் உன் தந்தை வீட்டிலிருந்து வெளியே வா என்கிற ஒரு அழைப்பினை கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த மூன்றுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுகமாய் இருக்க வேண்டிய இடங்கள், சந்தோஷமாக மகிழ்ந்திருக்க வேண்டிய இடங்கள். அங்கே தங்கியிருப்பதற்கு மனம் இயல்பாகவே விரும்புகிறது. நீங்கள் நினைத்து பாருங்கள், உன்னுடைய நாட்டிலிருந்து வா என்று சொல்கிற போது உன் நிலத்திலிருந்து, உன்னுடைய சொத்திலிருந்து நீ வெளியே வா என்று ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அழைப்பாகத்தான் அது அமைந்திருக்கிறது. அதுபோல உன்னுடைய இனத்திலிருந்து வெளியே வா என்று சொல்கிற போது உன்னுடைய உறவிலிருந்து நீ வெளியே வா என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அழைப்பு கொடுக்கிறார். உன்னுடைய தந்தை வீட்டிலிருந்து வா என்று சொல்கிற போது
உன்னுடைய உடைமைகளிலிருந்து வெளியே வா என்று சொல்கிறார். ஆகவேதான் இந்த அழைப்பை கொடுக்கிற போது நீ புறப்படு என்று ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தை, என் அன்புக்குரியவர்களே, இந்த புறப்படுதலில் வழியாகத்தான் நீ உன்னை கண்டுகொள்வாய், உன்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு என்ன என்பதை அறிந்து கொள்வாய், ஆன்மீக வாழ்க்கையினுடைய பயணத்தில் இறைவன் யாரென்று அறிந்து கொள்வாய் என்பதற்கான ஒரு அன்பான அழைப்பாக நாம் நினைத்து பார்க்கிறோம். பல நேரங்களிலே இந்த சொகுசிலும் சுகத்திலும் இன்பத்திலும் இனிமையிலும் வாழ்ந்து பழகுகிற மனமானது அதை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில்தான் பல நேரங்களில் பலவற்றை இழந்து நிற்கிறது. ஆனால் எல்லாரையும் போல என்னுடைய வாழ்க்கை அமைந்து விடக்கூடாது என்பதை ஆண்டவர் விரும்பிதான் நீ புறப்படு என்று ஆபிரகாமுக்கு சொல்கிறார். ஆபிரகாமுக்கு சொல்லுகிற அந்த அழைப்பு தவக்காலத்தில் பயணிக்கிற உங்களுக்கும் எனக்குமான அழைப்பாகத்தான் இருக்கிறது. நீங்கள் புறப்படுங்கள் என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, நீ புறப்படுகிறவனாக இரு, தங்குகிறவனாக இராதே என்று ஆண்டவர் நம்ம எல்லோருக்கும் சொல்கிறார். நற்செய்தி பகுதியில் நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் இந்த தாபோர் மலையில் உருமாற்றம் அடைகிறார். அதை பார்க்கிற பேதுரு என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, இங்கேயே தங்கியிருப்பது எவ்வளவு சுகமாக இருக்கிறது. இங்கே மோசேயை பார்க்கிறோம், எலியாவை பார்க்கிறோம். ஆகவே உமக்கொன்றும் மோசேக்கொன்றும் எலியாவுக்கொன்றுமாக 3 கூடாரங்களை அமைத்து இங்கேயே தங்கிவிடுவோமா என்றுதான் பேதுரு ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்கிறார். ஏனென்றால் பேதுருனுடைய உள்ளத்தில் என்ன தோன்றுகிறது? இது ஒரு அற்புதமான ஒரு காட்சி. இந்த காட்சி, இந்த இனிமை, இந்த அனுபவம் நமக்கு இங்கேயே இருந்துவிட வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆகவே இதை தங்கிவிடலாம் என்று நினைக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இல்லை இல்லை, நாம் புறப்பட்டு போக வேண்டும் என்கிற அழைப்பை அவருக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். பல நேரங்களிலே நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்திலே பார்த்திருக்கிறேன். சாலக்குடிக்கு தியானத்திற்கு போன ஒரு 4-5 பேர் வந்தார்கள். வந்துவிட்டு சொன்னார்கள், ஃபாதர், சாலக்குடி தியானத்தை நாங்கள் முழுமையாக கலந்து கொண்டோம், அப்படியே சொர்க்கம் போல இருந்தது அப்படின்றார்கள். அப்போ சொர்க்கம் போல இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அங்கேயே இருந்து விட வேண்டியதானே, இங்கே எதுக்காக வந்தீங்க அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, சாமி அங்கேயே இருக்க முடியுமா? வீட்டுக்கு வர வேண்டாமா? பிள்ளை ஊட்டியில் பார்க்க வேண்டாமா? வேலையை பார்க்க வேண்டாமா? அடுத்து என்ன என்று யோசிக்க வேண்டாமா என்று அவர்கள் சொன்னார்கள். அது எவ்வளவு அற்புதமான உண்மை! அன்பார்ந்தவர்களே, இது ஆலயம் இனிமையான வார்த்தைகளை உங்களுக்கு சொல்கிறது, அன்பான வார்த்தைகளை உங்களுக்கு சொல்கிறது, ஆண்டவருடைய அன்பான அழைப்பை உங்களுக்கு சொல்கிறது. ஆனால் இங்கேயே தங்கிட முடியுமா? அந்த சாலக்குடி தியான மையத்திலேயே தங்கிட முடியுமா? எது என்ன, அதனுடைய அழைப்பு என்ன? நீங்கள் புறப்பட்டு போங்கள், எதை பெற்றுக்கொண்டீர்களோ அதை வாழுங்கள் என்பதற்கான அழைப்பாகத்தான் இருக்கிறது. ஆகவேதான் ஆபிரகாமை அழைக்கிற காட்சியாக இருக்கலாம், பேதுரு சொல்கிற இந்த வார்த்தையாக இருக்கலாம். இவையெல்லாம் தங்கிடுவதற்கு அல்ல, நாம் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை வாழ்வதற்காக புறப்பட்டு போங்கள் என்று ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அழைப்பாகத்தான் நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் நினைத்து பாருங்கள், ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு சொல்கிறார், நாம் இங்கேயே தங்கியிருப்பதற்காக அல்ல, நான் இந்த மலையில் தங்கியிருப்பதற்காக அல்ல. தாபோர் மலை அனுபவம் எதை காட்டுவதற்கான அனுபவம்? கல்வாரி மலையினுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்லுகிறது. கல்வாரி மலையினுடைய காட்சி எப்படி இருக்கும், இந்த நிறைவு எப்படி இருக்கும் என்று சொன்னால், கடவுளோடு கூடிய அனுபவமாக நீங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதற்கு முன்பாக என்னவெல்லாம் காத்திருக்கிறது என்று சொன்னால், சிலுவை காத்திருக்கிறது, பாடுகள் காத்திருக்கிறது, துன்பங்கள் காத்திருக்கிறது. இவை எல்லாவற்றையும் கடந்து வந்துதான் நீங்கள் இந்த காட்சியை, இந்த பெற்றுக்கொண்ட முன் சுவையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே ஆலயத்தில் நாம் ஆண்டவரை கொண்டாடுகிறோம், அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம் என்று சொன்னால், இது ஒரு முன் சுவை, இது ஒரு ஆசீர்வாதம், இது நாம் பெற்றுக்கொள்ளுகிற வலிமையான அனுபவம். இந்த அனுபவம் உங்களுடைய இல்லத்திலே, நீங்கள் வாழுகிற இடத்திலே வாழப்பட வேண்டும். அதற்காக புறப்பட்டு செல்லுங்கள் என்கிற அழைப்பாக இந்த தவக்காலம் நமக்கு கொடுப்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். என் அன்பார்ந்தவர்களே, நாம் நினைத்து பார்க்கிறோம், ஆபிரகாமினுடைய உறவினர்கள், சொந்த பந்தங்கள் என்ன சொல்லியிருக்கலாம்?
உனக்கு இங்கே என்ன குறை இருக்கிறது, எதற்காக நீ புறப்பட்டு போகிறாய், உனக்கு என்ன தேவை குறைவாக இருக்கிறது என்றெல்லாம் அவரை பார்த்து கேட்டிருக்கலாம். ஆனால் ஆபிரகாமினுடைய வார்த்தை என்ன? ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார், ஆண்டவர் அழைத்திருக்கிறார், ஆகவே நான் புறப்படுகிறேன். இந்த தயார் நிலை என்பது, கடவுளுடைய அழைப்புக்கு செவிமடுத்தல் என்பது தவக்காலத்தில் நம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற அன்பான அழைப்பாக நாம் நினைத்து பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒரு இடத்தில் தங்குவதிலிருந்து, சுகமாக வாழ்வதிலிருந்து, நிறைவாக இருப்பதிலிருந்து புறப்பட்டு போகிற போது நமக்கு இரண்டு விதமான அனுபவங்கள் ஏற்படுகிறது. ஒன்று, வாழ்க்கையில் பலவற்றை விட்டுவிட வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்படுகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது என்று நினைக்கிறோமோ, எதுவெல்லாம் சுகமாக இருக்கிறது என்று நினைக்கிறோமோ, அவை எல்லாவற்றையும் விட்டுவிடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாக இருக்கிறது. நீங்கள் நினச்சி பாருங்கள், சும்மா கோயிலுக்கு வரணுன்னா கூட கடைசி வரைக்கும் சில நேரங்களில் சிலர் ஏதாவது ஒரு பிஸியாக இருப்பாங்க, செல்ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க, ஏதாவது காட்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அதை தூர போட்டால் தான் வர முடியும். அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி வர முடியும்? நான் வேண்டாம்னு தூர வச்சா தானே கிளம்ப முடியும். ஒரு சாதாரண ஒரு இடத்திற்கு புறப்படுவதற்கே இப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய அன்பான அழைப்பை பெறுகிற போது நாம் புறப்பட வேண்டும் என்று சொன்னால் பலவற்றை விட்டுவிட வேண்டியிருக்கிறது. அந்த விட்டுவிடுதல் சாதாரண விட்டுவிடுதல் அல்ல, மன உறுதியோடு கூடிய விட்டுவிடுதலாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆபிரகாம் தன்னுடைய இனத்தை விட்டுவிட்டு, நாட்டை விட்டுவிட்டு, தன்னுடைய பெற்றோரை எல்லாரையும், சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுவிட்டு புறப்படுகிற அந்த அனுபவத்தை பெறுகிறார். நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை முதல் வாசகம் தருவதை நாம் நினைத்து பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இரண்டாவதாக நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? எதிரே இருக்கக்கூடிய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியாது, ஆனாலும் நம்பிக்கை கொண்டு பயணிக்க வேண்டும் என்கிற இந்த அழைப்பை ஆண்டவர் தருகிறார். புறப்படுகிற போது அதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. என்ன நடக்கும் தெரியாது, ஆனாலும் நம்பிக்கை கொண்டு பயணிக்க வேண்டும். அதுதான் ஆபிரகாமினுடைய அழைப்பில் சொல்லப்படுகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம். நேர்மறையாக ஆண்டவர் தருகிற இந்த அழைப்பை நான் உணர்கிறேன், எதிர்நோக்கு கொண்டவனாக நான் பயணிக்கிறேன், எனக்கு ஆண்டவர் துணை இருப்பார் என்று நினைத்து கொண்டு பயணிக்கிறேன் என்று புறப்படுகிற அந்த நம்பிக்கை நிறைந்த பயணம் என்பது மிக முக்கியமானதாக நாம் பார்க்கிறோம். இந்த இரண்டும் இருந்தால் இறுதியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதனை இன்றைய முதல் வாசகம் மிக அழகாக நமக்கு சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, முதல் வாசகத்திலே, தொடக்க நூல் 12வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், 7 வகையான ஆசீர்வாதங்களை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அழைப்பாக சொல்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? 1, உன்னை பெரிய இனமாக்குவேன். 2வது, உனக்கு ஆசி வழங்குவேன். 3வது, உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன். 4வது, நீயே ஆசியாக விளங்குவாய். 5வது, உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன். 6வது, உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். 7வது, உன் வழியாக மக்களினங்கள் அனைத்தும் ஆசி வரும். என் அன்பு பிள்ளைகளே, புறப்பட்டு போகிறவர்களுக்குத்தான் இந்த ஆசீர்வாதம், தங்குகிறவர்களுக்கு அல்ல. புறப்பட்டு போகிறவர்கள் என்று சொல்கிற போது ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி புறப்படுகிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தவக்காலத்தில் பயணிக்கிற எல்லாருக்கும் ஆண்டவருடைய அழைப்பு இப்படியாக இருக்கிறது. நாம் இனிமையாக, சுகமாக ஓரிடத்தில் தங்கியிருப்பதற்கு இறைவனுடைய வார்த்தை சொல்லவில்லை. நாம் புறப்பட வேண்டும், செல்லுங்கள், எல்லா இடங்களிலும் நற்செய்தியை சொல்லுங்கள் என்று ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த அன்பான அழைப்பை இந்த தவக்காலத்தில் நாம் உணர்வோம். ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நற்செய்தியாக, இறைவாக்காகவே வாழ்ந்திட நம்மை அர்ப்பணமாக்குவோம். அதற்காக இந்த பலியில் மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார்.
தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அன்பையும் அருளையும் நாம் பெரும் பொருட்டு கூடியிருக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதங்கள் வழியாக நாம் அவர் தருகிற அழைப்பை உணர்ந்து புறப்பட இந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக இறைவனுடைய அருள் கேட்டு மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் இயேசு தம்மையே தாழ்த்தி ஆடம்பரமற்ற நற்செய்தி போதனையில் ஈடுபட்டது போல அன்பின் நற்செய்தியை அனைவருக்கும் அறிவித்து வார்த்தை வழியில் நடத்தி செல்ல தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் மிகுந்த இறைவாம், இத்தவக்காலத்தில் உடலை வருத்துவது மட்டும் நோன்பு அல்ல என்பதை மனதில் கொண்டு அன்பினால் அடுத்திருப்பவரோடு நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ளவும் மனமாற்றம் பெற்று வாழவும் வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். அருளின் ஊற்றே இறைவா, இத்தவக்காலத்தில் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழவும் ஒப்புரவுடன் பயணிக்கவும் பகைமையின் பாதையை துறந்து நீதியின் வழியிலும் சமாதானத்தின் திசையிலும் பயணித்து நல்லதொரு மனமாற்றத்தின் காலமாக வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விடுதலை நாயகனே இறைவா, இந்நாட்களில் அரசு தேர்வு எழுதவிருக்கும் மாணவ மாணவியரும் முழு ஈடுபாட்டுடன் கற்று தகுந்த முறையில் தங்களை தயாரித்து துணிவுடன் தேர்வுகளை சந்தித்து சிறந்த வெற்றியினை தமதாக்கிக் கொள்ள தூய ஆவியின் ஆற்றலை பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் ஜெபிப்போம். கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உமது அன்பு எத்தனையோ வியப்புக்குரியது. தவ காலத்தில் பயணிக்கிற எங்கள் எல்லோரையும் நீர் அன்பொழுக அரவணைத்துக் கொள்கிறீர் என்பதை இந்த நாளிலே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இதோ பஞ்சகாலத்திலும் நான் அவர்களுக்கு உணவளிப்பேன் என்று நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். இதோ இஸ்ரேல் தன்னுடைய பிள்ளைகளை எகிப்துக்கு அனுப்பி வைத்தார். பஞ்சகாலம் என்ன செய்வோம் என்று அவர்கள் தவித்தபோது அந்த பஞ்சகாலத்திலும் அவர்களுக்கான ஏற்பாட்டினை, அதுவும் அவர்களுடைய சகோதரனை கொண்டே ஏற்பாடு செய்திருந்தார். அதுதான் இறைவனுடைய திட்டம் என்பதை இந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் நினைத்து பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உமது பேரன்பை நினைவு கூறுகிறோம். நீர் எங்களை எவ்வளவாய் அன்பு செய்கிறீர், எங்களை எவ்வளவாய் தேடுகிறீர். இந்த நாட்களில் நாங்கள் உமது வார்த்தையை கேட்டு புறப்பட வேண்டும் என்ற அழைப்பினை இந்த நாளில் நினைத்து பார்க்கிறோம். இதோ ஆபிரகாம் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டுவிட்டு, தன் இனத்தை விட்டுவிட்டு, தன் உடன் பிறந்தாரை, தன் குடும்பத்தை விட்டுவிட்டு புறப்பட்டு போனார். தன் நிலம் பெரிதல்ல, தன் உறவு பெரிதல்ல, தனக்கு இருக்கக்கூடிய உடைமைகள் பெரிதல்ல, என் ஆண்டவரே பெரிது என்று அவர் நினைத்து கொண்டு புறப்பட்டு போனதால் வழிநெடுக அவருடைய பயணத்தில் ஏற்பட்ட பஞ்சகாலத்திலும் கூட ஆண்டவரே நீர் அவர்களை அரவணைத்து கொண்டீர் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்மை நம்பி நாங்கள் புறப்படுகிற போது எங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்வு உண்டு என்று நாங்கள் நினைத்து பார்க்கிறோம்.
உங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தில் பல நேரங்களில் ஒரு இடத்திலேயே தங்கிடவே எங்களுடைய மனம் விரும்புகிறாரு. இந்த செல்போனை பார்க்கிறேன், இந்த காட்சியை பார்க்கிறேன், இந்த இன்ஸ்டாகிராமை பார்க்கிறேன், ஃபேஸ்புக்கை பார்க்கிறேன், இதிலேயே என்னுடைய மனம் லயித்து கிடக்கிறார். இதிலேயே தங்கிட நாங்கள் விரும்புகிறோம். இது சுகமாயிருக்கிறது, சொகுசாயிருக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, அவைகள் எங்களுடைய வாழ்வுக்கு எந்த வகையிலும் உதவப் போவதில்லை என்பதை நீர் அறிந்து கொண்டவராய், நீங்கள் புறப்படுங்கள் என் பிள்ளைகளை, நீங்கள் புறப்படுங்கள், என் வார்த்தைகளை கேட்பதற்காக புறப்படுங்கள், அழைப்பு பெற்ற நீங்கள் அதை வாழ்வதற்காக புறப்படுங்கள் என்கிற அன்பான அழைப்பினை தந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இதோ எங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தில் நாங்கள் பேதுருவைப் போல பல நேரங்களிலே நினைக்கிறோம், இங்கேயே இருப்பது, இதிலேயே இருப்பது, இந்த உணவையே சாப்பிடுவது, இப்படி வீணாய் போகிற இந்த குடிப்பழக்கத்திலேயே கிடப்பது எவ்வளவு சுகமாயிருக்கிறது. இந்த கடைக்கு போவோமா, அந்த கடைக்கு போவோமா, அந்த இடத்திலே இருப்போமா, இங்கேயே தங்கி இருப்போமா, உமக்கு ஒரு கூடாரம் எனக்கு ஒரு கூடாரம், உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சமாக வாழ்ந்து விடுவோமா என்று பல நேரங்களில் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, இப்படி தங்குவதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை, புறப்பட்டு வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலும் கூட எல்லோரையும் ஆசுவதியும். என்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி இந்த மலையில் அல்ல, கல்வாரி மலையில் என்று எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன். இங்கு நீங்கள் காணுகிற இந்த காட்சி நீங்கள் நிறைவாய் வாழ்வதற்காக, நீங்கள் இந்த காட்சியை உங்களுடைய வாழ்க்கையின் இறுதியில் கொண்டாடுவதற்காக என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த பலியிலே கலந்து கொள்கிற நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், ஆண்டவரே, பெறுகிற ஆசீர்வாதம் நாங்கள் அப்படியே தங்கிட எங்களுக்குள்ளாக வைத்துக் கொள்வதற்காக அல்ல, அதை வாழ்வாக்குவதற்கு நீர் தருகிற அன்பான அழைப்பு என்பதை இந்த நாளில் நினைத்து பார்க்கிறோம். எல்லாரையும் ஆசிர்வதியும். இந்த பலியிலே கலந்து கொள்கிற எல்லா பிள்ளைகளும் உம்மிலே நிறைவு காண ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை புறப்பட்டு அறிவிக்க எல்லோரையும் மாற்றுவீராக. என் குடும்பங்களிலே அதற்கான ஆசீர்வாதங்களை கொடுத்தருளும். நல்ல குடும்பத்தில் அமைதி சமாதானத்தை கொடுத்தருளும். இந்த தவக்காலம் தருகிற அருளின் கொடைகளை, ஆசீர்வாதத்தின் கொடைகளை, இரக்கத்தை, மன்னிப்பை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. எங்களுடைய பாவங்கள் மலை போல் இருக்கிறது, ஆனால் ஆண்டவரே, அவை உமது பாதத்தில் வைக்கப்படுகிற போது பனி போல அது உருகி விடுகிறது என்று நினைத்து பார்க்கிறோம். மலை போல் இருக்கக்கூடிய பாவங்கள் உருகும் என்று சொன்னார். உம்முடைய ஆசீர்வாதம் எவ்வளவு வியப்புக்குரியதாயிருக்கிறது. ஆண்டவரே, பாவமான சூழ்நிலையிலிருந்து, இழிவான சூழ்நிலையிலிருந்து, வாழ்க்கையின் பல்வேறு விதமான தவறுகளிலிருந்து எங்களை எல்லோரையும் விடுவித்து உமது பாதைக்கு புறப்பட்டு செல்ல எங்களை அழைக்கிறீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலே செபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நம்முடைய உள்ளத்திலே எத்தனையோ வகையான தேவைகளில் மன்றாடுகிற பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதித்தார். குடும்பங்களில் அமைதி சமாதானத்தை தார், நல்ல நிம்மதியான சூழ்நிலை தார், ஒருவரை புரிந்து கொள்வதற்கான நல்ல ஞானத்தை தார். கணவன் மனைவி உறவுகள், மாமா அத்தை என்று உறவுகளாய் இணைந்து வாழ்கிற ஒரு குடும்பத்திலே அமைதியை தார், புரிந்து கொள்கிற திறனை தார். ஒரு வார்த்தையை தேடுகிற அந்த வாழ்க்கையில் அது இருக்கிறது என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்களாக. பிள்ளைகளுக்கு இதாமே கல்வி, அறிவு, ஞானத்தை தாரும். இந்த காலகட்டத்திலே தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருள். தேர்வுகளை நல்ல முறையில் எழுதி எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்வதில் அவர்களோடு கூட இருப்பீராக. இளையோருக்கான ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. ஆண்டவரே, நல்ல திருமண காரியங்கள் குடும்பங்களில் நடைபெறுவதற்கு வழிகாட்டு. திருமணம் முடித்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. குடும்பத்தில் ஒருவரை புரிந்து கொண்டு நீண்ட நாள் திருமண வாழ்வினுடைய மகிழ்வை அவர்கள் கொண்டாடுவார்களாக. இன்னும் பெற்றோர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எதிர்காலத்திற்காக, பிள்ளைகளுக்காக, தங்களுடைய வேலைக்காக பல இடங்களுக்கு புறப்பட்டு வேலை செய்கிற பெற்றோரை ஆசீர்வதித்தருள். ஆண்டவரே, இன்னுமாய் நாங்கள் விரும்புகிற காரியங்கள் எங்களுக்கு கொடுப்பீராக. நோய் நொடிகள் எங்களை வாட்டுகிறது. கைவலி, உடல் வலி, பலவிதமான மனவலிகள் எங்களை நெருக்குகிற போது ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம் என்று தவிக்கிற வேளையில் இந்த நாட்களிலே உமது பேரன்பினால் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உடல் சுகத்தை தார். எங்களுடைய உடல், உள்ளம், ஆன்மா மூன்றும் நலம் பெற்றிருப்பதாக. இதோ மருத்துவர் நோய் அற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கு. மத்தேயு நோயுற்றிருக்கவில்லை, ஆனால் அவனுடைய ஆன்மாவில் நோயுற்றிருந்தார். ஆகவே அந்த நோயை குணப்படுத்தி உமது சீடராய் மாற்றினீர்.
எங்களுடைய பிள்ளைகளும் கூட பல நேரங்களிலே உம்மை தேடாமல் ஆன்மாவிற்கு நோயுற்றவர்களாக இருக்கிறார்கள். உம்மை தேடி உம்மிலே நிறைவு காண ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. இந்த நாளிலும் கூட ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த பலியிலே பங்கெடுத்து கொண்டு ஜெபிக்கிறவர்களுடைய உள்ளத்து விருப்பங்களை கண்ணோக்கும். ஆண்டவரே, நான் இதை விரும்புகிறேன், எனக்கு இதை தாரும். ஆண்டவரே, நான் இதை ஆசைப்படுகிறேன், குடும்பத்திற்கு இதை தாரும். ஆண்டவரே, எனக்கு தனிப்பட்ட விதத்தில் இந்த ஆசீர்வாதங்களை தாரும். இதோ என்னுடைய குடும்பத்தில் இது இருந்தால் நன்றாக இருக்கும். என் மகனுக்கு, என் மகளுக்கு இது கிடைத்தால் நன்றாக இருக்கும். என் கணவருக்கு இது வாய்க்கு பெற்றால் நன்றாக இருக்கும். என் மனைவியினுடைய வாழ்க்கையில் இந்த சுகத்தை நீர் கொடுத்தால், இந்த உடல் சுகத்தை, இந்த நோயிலிருந்து விடுதலையை நீர் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று ஜெபிக்கிற எத்தனையோ கணவன்மார்கள் கண்ணீரோடு வேண்டுகிற காரியங்களை கண்ணோக்குவீராக. ஆண்டவரே, இந்த பலியிலே ஒன்றாய் இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும். இந்த நாளிலே ஆசீர்வதியும். ஆண்டவரை ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. வாய் திறந்து சொல்லுவோம், இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, எங்களோடு கூட இருப்பதற்காக, எங்களை வழிகாட்டுவதற்காக இயேசுவே உமக்கு நன்றி. சொல்ல சொல்ல, நன்றி சொல்ல சொல்ல ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் உயர்த்துகிறார். தவக்காலத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லோருக்கும் கிடைக்க பெறட்டும். ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். வந்தோம் தந்திடவே கந்தாயிற்றிடுவாய் என் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பாயிற்றிடுவாய். வந்தோம் தந்திடவே கந்தாயிற்றிடுவாய் என் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பாயிற்றிடுவாய். இறைவா உம்மில் இணையா வாழ்வு இருந்தும் பயனென்ன? இறைவா உம்மில் இணையா வாழ்வு இருந்தும் பயனென்ன? ஈகத்தில் நீ தந்த வாழ்வை தந்தால் எனக்கு இழப்பென்ன? இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும். இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும். வந்தோம் தந்திடவே தந்தாயிற்றிடுவாய் என் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பாயிற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவை நலன்களுக்காகவும் உமது கைந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோ.
பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உம்மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையில் உமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்குகளும் சான்று பகர்ந்தவாறு தம் பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்க செய்தருளினார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையேறாது முதும் ஆட்சியை கொண்டாடி முடிவின் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலக பேரர் தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய சவேரியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. மின்னல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். என்னில் ஒன்றாக எந்தெங்கள் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். உதயம் காண விழையுமோ மலரை போலவே இதயம் இறைவன் வரவையே நிதமும் தேடுமே. உதயம் காண விழையுமோ
தலைவன் வரவையே நிதமும் தேடுமே. பகலை மறைக்கும் முகிலாய் பல பழிகள் சூழ்ந்ததே. பகலை மறைக்கும் முகிலாய் பல பழிகள் சூழ்ந்ததே. அந்த முகிலும் இருளும் கரையும் தீர முழுமை தோன்றுமே. என்னில் ஒன்றாக எந்த தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றாரா, தலைவன் தருகின்றார். இணையும் கிளைகளோ வாழ்வை தாங்குமே. என்னை பிரியும் உள்ளத்தை நாளும் தேடுவே. இணையும் கிளைகளோ வாழ்வை தாங்குமே. என்னை பிரியும் உள்ளத்தை நாளும் தேடுவே. என்று பகர்ந்த இறைவா எம்மை இணைக்க வாருமே. என்று பகர்ந்த இறைவா எம்மை இணைக்க வாருமே. உந்த நன்பு விருந்தை நாளும் அருந்தி அமைதி காணுமே. என்னில் ஒன்றாக எந்த தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் வினாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். உன் நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஞாயிறு அறிக்கை. இன்று தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு. இவ்வார அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். கத்தோலிக்க நற்செய்தி குழுவின் சார்பாக இன்று காலை 9:30 மணி முதல் 3 மணி வரை நமது பேராலய வளாகத்தில் உள்ள பழைய ஆலயத்தில் வைத்து சிறுவர்களுக்கான தியானத்தை கடுகு விதை ஜெபக்குழுவினர் நடத்துகிறார்கள். பெற்றோர் தங்கள் குழந்தைகளை இறை ஆசிருக்காக அனுப்பி வைக்க கேட்டுக்கொள்கிறோம். கலந்து கொள்கிற அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்படும். வருகிற 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலையில் நடைபெறுகின்ற சிலுவை பாதையை மீகா மண்டலத்தில் உள்ள அன்பியங்கள் சிறப்பிக்க கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 7ஆம் தேதி சனிக்கிழமை, மாதத்தின் முதல் சனிக்கிழமை,
அன்று மாலையில் மாதா கெபியில் வைத்து திருப்பலி நடைபெறும். வருகிற 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தவக்கால 3ஆம் ஞாயிறு அன்று மாலை 4:30 மணிக்கு நமது பேராலயத்திலிருந்து தவக்கால சிலுவை பயணம் இயேசுவின் திரு இருதய அருட்சகோதரர்கள் தலைமை வளாகத்தில் உள்ள கிறிஸ்து ராஜா ஆலயத்திற்கு செல்லவிருக்கிறோம். சிலுவை பாதை மற்றும் திருப்பலியை திரு இருதய அருட்சகோதரர்கள் சிறப்பிப்பார்கள். இறை மக்கள் திரளாக கலந்து கொண்டு இறை ஆசீர் பெற அன்போடு அழைக்கிறோம். சிலுவை பயணத்தை முன்னிட்டு அன்று மாலை 6 மணிக்கு நமது பேராலயத்திலும் 6:45 மணிக்கு எம்கேபி நகரிலும் நடைபெறுகிற திருப்பலியானது நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு அன்று நமது மறை மாவட்ட தவக்கால திருப்பயணமாக புளியம்பட்டி புனித அந்தோணியார் திருத்தலம் செல்லவிருக்கிறோம். திருப்பயணத்திற்கு செல்ல விரும்புவோர் தங்களுடைய பெயர்களை பங்கு அலுவலகத்தில் தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறோம். பயணத்திற்கான கட்டணத்தொகை அதிகமாக இராது என்பதால் பின்னர் உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பிய கூட்டங்கள் யோனா மண்டலம் புனித யாக்கோபு அன்பிய கூட்டம் இன்று மாலை 4 மணிக்கு திருச்செந்தூர் ரோடு கேடிசி டிப்போ எதிர்ப்புறத்தில் வசிக்கும் திரு ஜோசப் அந்தோணி பிச்சையா திருமதி சந்திரா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். தானியேல் மண்டலம் பனிமய மாதா அன்பிய கூட்டம் இன்று இரவு 7 மணிக்கு எண் 7A/2 பழைய ஆஸ்பத்திரி ரோட்டில் வசிக்கும் திரு ஜோசப் ஜெகன் திருமதி சில்வியா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். கடந்த வாரம் மறைக்கல்வி மாணவ செல்வங்களுக்கு சிற்றுண்டி வழங்கிய திரு செல்வராஜ் திருமதி தெரசா அவர்களின் குடும்பத்திற்கு நமது நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவே அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்ட அறிவிப்புகள் தான். இன்று காலை 9:30 மணியிலிருந்து மதியம் 3 மணி வரையிலும் மறைக்கல்வி மாணவ மாணவியருக்கும் இன்னும் பல்வேறு இடங்களிலிருந்து படிக்கக்கூடிய குழந்தைகளுக்குமாக ஒரு நாள் தியானமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. செய்தி வழங்குவதற்காக மிகச்சிறப்பாக பல்வேறு இடங்களிலே செய்து கொடுத்து வரக்கூடிய பணியாளர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இறை மக்கள் உங்களுடைய குழந்தைகளை இந்த தியானத்திற்கு அனுப்பி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தியானத்தில் இன்றைக்கு இதுவரைக்கும் 300 பேர் கலந்து கொள்வதற்காக பெயர் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அதற்கு மேலும் கலந்து கொள்ள விரும்பினாலும் கலந்து கொள்ளலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு மதிய உணவும் அதன் பிறகும் ஒரு வகுப்பு இருக்கிறது தொடர்ச்சியாக. ஆகவே எல்லோரும் கலந்து கொள்ள உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலத்தில் பல்வேறு நிலைகளில் அன்பியங்கள் சிலுவை பாதைகளை சிறப்பிக்கிறார்கள். அதுபோல வருகின்ற வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை சிறப்பிப்பு நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சிலுவை பயணமாக நாம் செல்லவிருக்கிறோம். அதில் கடந்த வாரத்தில் நீங்கள் திரளாக நடைபயணத்தில் கலந்து கொண்டது போலவே இந்த சிலுவை பயணத்திலும் கலந்து கொண்டு உங்களுடைய பங்களிப்பை செய்து இறை ஆசீர் பெற உங்களை அன்போடு அழைக்கிறேன். அந்த நாளிலே சிறப்பாக நமக்கு திருப்பலி நிறைவேற்றி செய்தி வழங்குவதற்காக அருட்தந்தை ரூஃபஸ் அவர்கள் வருகை தரவிருக்கிறார்கள். அதுபோல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அருட்தந்தையும் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே இந்த வழிபாட்டு காலத்தில் இன்னும் சிறப்பாக பங்கேற்று இறையருள் பெற மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்போடு நினைவூட்டி அழைக்கிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணுலக வாழ்வில் பங்கு பெற அருள் கூர்ந்தீர்.
மாட்சிக்கு உரிய மறை நிகழ்வுகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு செலுத்துகிற நிறை நன்றியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. யாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை விரித்து கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டதனா. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுது. எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.